வணக்கம். இன்னைக்கு வந்து 2 மாஸ்டர்கள பத்தி பேச போறோம். ஒரு மாஸ்டர் பத்தி ஏற்கனவே வந்து 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம். திரும்பியும் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் குடுத்துருக்கிறார்ல, அந்த பிரஸ் மீட்ட பார்த்தோனே வந்து எவ்வளோ வாய அடக்கணும்னாலும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளில வந்து கொட்டுது. நாய்களை வைத்து சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு வெறுப்பேத்திருக்காரு. ஒரு வீடியோ போட்டு வந்து நான் அரசியலுக்கு வரட்டுமா வேணாமான்னு சொல்லி கேட்டுட்டு, அடுத்த நாள் வந்து பெரிய அறிவிப்பா விடுவாருன்னு பார்த்தா, திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, மழை சீசன்ல போட வேண்டிய ரெயின் கோட்ட போட்டுன்னு வந்துட்டு, இடுப்புல அப்படியே கை வச்சு நின்னுட்டு, அவரே தன்னை ஒரு ரஜினியாவோ, இல்ல நக்கீரன் கோபாலாவோ நெனச்சுட்டு கைய கசக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு 10 பேர வச்சுட்டு பேசினாரு. இப்போ சொல்றாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. இன்னும் அவர் வந்து என்னதான் வந்து விஜய் பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தாலும், அவருடைய ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. அவரால வந்து தெளிவா ஒரு முடிவே எடுக்க முடியல. நீங்க தெளிவா இல்லாம குழம்பி போய்க்கோங்க மாஸ்டர். எதுக்கு வந்து எங்கள குழப்புறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நடிப்பு ஒண்ணு போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த பிரஸ் மீட்ல அது வந்து தாங்க முடியல. அதுக்கு அந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சுன்னோன, அதுக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு போடுறீங்கல்ல, அது சுத்தமா தாங்க முடியல. நீங்க அரசியலுக்கு வர்றீங்களோ வரலையோ அது உங்க இஷ்டம். வந்து தொலைங்கோ. ஆனா தயவுசெய்து இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பிரேக்கிங் நியூஸ் லெவலுக்கு அதை போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு வேற எதுவும் நியூஸ் இல்ல போல இருக்கு. என்ன பண்றது? முதல்வர் விஜய் அவர்கள் வந்து 2 நாளா பெருசா எதுவும் நியூஸ் கொடுக்கல அப்படிங்கிறனால வந்து உங்ககிட்ட எல்லாருமே நியூஸை கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமா ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் சேரவும், சேர்ந்து துளைக்கவும், எம்எல்ஏ தேர்தலில் நின்று வென்றும் துளைக்கவும் என்று தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஏன்னா எப்போ நம்மளுக்கு வந்து மனசு விட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்கில் வந்து வாக்ஸ் பாப் கேட்குறாங்க மைக்கை நீட்டி, யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யாருக்கு போடலான்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 2 அந்த மண்ணின் மைந்தர்கள், அவங்க பேர் எனக்கு தெரியல. இன்னொருத்தர் ஐயா சகாயம் ஐஏஎஸ், இன்னொருத்தர் வந்து நம்மளுடைய மனிதாபிமானி, டான்ஸ் மாஸ்டர், ஆக்டர், டைரக்டர், ஒரு காலத்தில் ரஜினி ரசிகர், இப்பொழுது விஜய் கட்சியில் சேரலாம் என்று எண்ணப்படக்கூடியவர். ஒரு சிறந்த பார்த்தீங்கன்னா கலைஞன், இப்பொழுது அரசியலுக்கு வந்து உழைக்கப் போகிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. பெரும்பான்மையான மக்கள் வந்து லாரன்ஸ் வந்து நல்லா இருக்கும், லாரன்ஸ் வந்து நல்லா இருக்கும். இல்லை நிறைய பேர் வந்து சகாயமை சொல்கிறாங்களா, இல்லை லாரன்ஸ் வந்து சொல்கிறது மட்டுமே இவங்க வெட்டி போடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை மக்கள்லாம் வந்து லாரன்ஸ் அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கோங்க. சகாயமைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உயிருக்கு ஆபத்து. எவ்வளோ லஞ்சம் தரேன்னு சொன்னாங்க. பதவியில் இப்போ டிரான்ஸ்ஃபரில் தூக்கி அடிப்பேன் அப்படின்னாங்க. எதுக்குமே பயப்படவே இல்லை மனுஷன். எந்த ஒரு அரசாங்கமே பேச்சுக்கு அரசியல் பண்ணாங்க, அவரோட பேரை வச்சு தவிர்த்து யாருமே பெருசாக பேக்கப் பண்ணல. அப்பேற்பட்ட மனுஷன் கடைசி வரைக்கும் நான் தன்னோட கொள்கையில் வந்து நின்று, இன்னைக்கு சில மலைங்கள்லாம் உயிரோடு இருக்குது, வெட்டி வந்து சோப்பு மாதிரி கூறு போடாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து காரணம். அது மக்களுக்கெல்லாம் வந்து தெரியும். இத்தனைக்கும் நியூஸில் வந்து பெருசாக வந்து போடப்பட்ட நபர் தான், வந்து பிரபலப்படுத்தப்பட்ட நபர் தான். அந்த ஐயாக்கவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே ஆதரவு தெரிவிக்கல. எல்லாருமே லாரன்ஸ்க்கு போடணும் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம என்ன தடுக்க முடியும்? நம்ம வந்து புலம்ப தான் முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும் கொடுக்காதீங்க தலைவா. அது வந்து பார்த்தா லைட்டாக வந்து வெறுப்பாகுது. எனிவே இன்னைக்கு இன்னொரு மாஸ்டர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் பற்றி பேசி முடிச்சாச்சு. அதாவது சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டா அவங்கள வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாஸ்டர் மகேந்திரன், என்றா கண்ணு தற்கூரிய பாத்தியா, எங்கடா பார்த்த, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைலாக்லேயே வந்து எல்லாருமே இவரை 2 நாளாக பார்த்தீங்கன்னா அடித்து போட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா இவர் வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு ஜுவனைல் கெட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதாபாத்திரம்லாம் பண்ணி பெரிய ஆள். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய கம்பேக் அப்படிங்கிறது மாஸ்டர் படத்தில் வந்து இவர் கொடுத்துருந்தாங்க. சூப்பரான ரோல், நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நாளாக சினிமாவில் இருக்கிறாரு, வந்து கலக்கட்டும், ஹி டிசர்வ்ஸ் இட். சினிமாக்காக தன்னுடைய வாழ்க்கையே விட்டுட்டாரு. அந்த சைல்டுஹுட்டே போயிடுச்சு அவருக்கு. ஸ்கூலு காலேஜ்லாம் வந்து இல்லாமல் இருந்திருக்குமே அப்படின்னு பார்த்தா வந்து அதில் செம்ம ஒரு ரோலு. என்ன வாழ விடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி இவருக்கு வாய்ஸ்லாம் கொடுத்துருப்பார். சின்ன வயசு விஜய் சேதுபதி கேரக்டர் பண்ணியிருப்பார். இன்றைக்கி அவரை யார் வாழ விட மாட்டாங்கன்னா அவரோட வாய் தான் வாழ விட மாட்டேங்குது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து முதல்வர் மாண்புமிகு ஹானரபிள் தளபதி சிஎம் விஜய் அவர்களை வந்து ஆதரிக்கிறார் அப்படின்னா ஆதரிச்சுட்டு போட்டோம். ஏன்னா ஒரே ஃபீல்டுலேருந்து வரதுனால முதல்வர் அவர் ஆதரிக்கணும்னு நினைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற பாசத்தில் கூட வந்து ஆதரவு தெரிவிக்கலாங்க. ஆனால் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிறைய படப்பிடிப்பில் வந்து இவர் கொஞ்சம் வாய் விடுறதுனாலே பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேட்டியில் பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இந்த சாய் வித் சித்ராவா அந்த இன்டர்வியூவில் கூட ஒருத்தர் வந்து ஒரு நல்ல நடிகர் அந்த அண்ணன் வந்து சொல்லியிருந்தார், டைரக்டர் வந்து முதல்ல அவனை வெளில போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோலுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சோன்னா கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் மேலே கால் போட்டு கெத்து காட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு பிகேனா வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கூடாது, பெரிய குழந்தை, 90s பெரிய குழந்தை, ஓகேவா? ஸோ அதே பெரிய குழந்தையாவே தன்னை நினச்சிட்டு கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் மின்வெட்டு அப்படிங்கிறது கண்ணா பின்னான்னு நடக்குது. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க.
இந்த திமுக தான் கிளப்பி விடுறாங்க, திமுக மட்டுமே இதுக்கு காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த 1.5 வாரத்துக்கான சூழ்நிலையில் இதை பற்றி ரொம்ப பொறுமையாக பேசுவோம். எதுக்கு உடனே போயிட்டு துள்ளி குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் இந்த மின்வெட்டு ப்ராப்ளம் அப்படின்ட்டு இருக்குது. சம்மரே முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் குறைஞ்சிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் கரண்ட் கட்டு மட்டும் இன்னும் முடியவே மாட்டேங்குது. சென்னையில் வந்து சப்பர்பன் இடத்துல தொடங்கி மெயின் சிட்டியில், அதுக்கப்புறம் சென்னையும் தாண்டி பல இடங்களில் மின்வெட்டு இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. சரிங்க, நான் திமுக தான் காரணம் அப்படின்னே ஒத்துக்கிறேன். நீங்கள் தானே ஆளும் அரசாங்கம், ஒரு 2 வாரம் பொறுக்கலாம், 3 வாரம் பொறுக்கலாம், உங்ககிட்ட தானே எல்லாருமே கேட்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதை எவனோ பாருங்க, இந்த பிசி கிட்ட எதுவுமே கேட்டால் இன்ஃபர்மேஷன் வராது, எதுவுமே ஓடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக எவனோ ஒருத்தன் வாய்ப்பிடுங்க மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கான் மின்வெட்டு பற்றி. உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு, மின்வெட்டுனா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்குமா? யார்? நம்ம ஹானரபிள் மாண்புமிகு தளபதி சிஎம் முதல்வர் விஜய் அவர்கள், அவர்கிட்ட தான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணலாம். பட் முட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்டை உடையிற அளவுக்கு முட்டு கொடுத்துருக்குறாப்புல. வேறு யாருங்க கேட்பாங்க? சரி, முதல்வர் நியமித்த மின்சாரத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார்? முதல்வர் தான் ரிப்போர்ட் பண்ணுவார். இந்த ஆட்சியில் எது நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் தானே வந்து பொறுப்பு, அவர் தானே சோல் அத்தாரிட்டி, அவர் தானே ஒரே பவர் சென்டர்னு சொல்லியிருக்காரு. பவர் சென்டர்கிட்டே பவர் கட் இஷ்யூ இருக்குதுன்னா வந்து வேறு யார்கிட்ட கேட்பாங்க? சரி விடுங்க, அந்த தம்பிக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆக்குறீங்க, செலிபிரிட்டி ஆக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தைய ஆக்டராக கூட ஒரு மாதிரி ஆக்கலாம். பட் என்ன பண்ணுங்க, பேரலி ஸ்கூல் படிக்க வச்சுருங்க, அட்லீஸ்ட் ஹோம் ஸ்கூலிங்காக படிக்க வச்சுருங்க. இதை இவங்களோட பேரண்ட்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜிக்கும் சோலார் சிஸ்டத்துக்கும் வித்தியாசமே தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோலார் சிஸ்டமில் இருந்து நம்மளுக்கு கரண்ட் வந்துடும் போல இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் இந்த இபி போர்டெலாம், இந்த மின்சாரத்துறையே வந்து பார்த்திங்கன்னா வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு நிர்மல்குமாரோட பதவியே பிடிங்கிருங்க. ஏன்னா அதான் சோலார் சிஸ்டம் இருக்கே, ஏன்னா சோலார் துறை அமைச்சராக வந்து அவர் ஆக்கலாம் அந்த ஒரு துறையை ஏற்படுத்தி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க 2K கிட்ஸ் எல்லாருமே. அந்த அளவுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பேனல், சோலார் எனர்ஜின்னு கூட அவருக்கு சொல்ல தெரில. சோலார் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் எதுக்கு இவி அப்படிங்கிறாரு. பேசிக்லி வந்து அவர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதோட மற்ற பேட்டிலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அவரோட மெச்சூரிட்டி லெவல் என்ன, அவர் இன்னும் ஒரு மாஸ்டர் மகேந்திரனாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டிவிகேக்காக வந்து யாரெல்லாம் வந்து ரைட்டான ஸ்போக்ஸ் பர்சனோ அவங்கெல்லாம் விட யாரெல்லாம் டிவிகேக்கு முட்டு கொடுக்குறோம், இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்ற பேரில் உங்களோட ஆதரவு அலையை வந்து அவங்க பக்கமும் வீசணும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த அறமண்டைங்க நிறையா பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் கட்சியில் ஆத்தரைஸ்டாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் விட்டுறாங்க. கொஞ்சம் தெளிவாக பேசுறது கூட வந்து பிரபலம் ஆகாது. பட் உங்களோட கட்சியோட ஆட்கள் இதுதான் டிவிகே அப்படின்னு காட்டுற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோட பேச்செல்லாம் இது மாதிரி காட்டிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் உங்களுக்கு தான். அது நீங்கள் எப்படி சமாளிப்பீங்களோ ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறப்போ அந்த ஹேட்லாம் வந்து அந்த மாஸ்டர் மகேந்திரன் மேலே தம் தூண்டும், உங்கள் கட்சி மேலே அம்மா தூண்டும் வந்து விழுந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொன்று, இந்த ஜேகே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய வீடியோவில் வந்து ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டேன், ஒரு கிளிப் வந்து பார்க்க நேர்ந்தது. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்து, நான் திமுக முட்டுன்னு சொல்கிறாங்க, திமுக காலத்தில் என்னடா வாயை திறந்திருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் மின்வெட்டுனா வந்து நான் கேட்க தானே செய்வேன், எனக்கு ஏற்படுறப்போ பாதிப்பு ஏற்படுறப்போ நான் கேட்க தானே செய்வேன், அது கேட்கவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வீடியோலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு மேபி அவரை புள்ளி பண்ணுறாங்க போல இருக்குது, இல்லை வந்து திமுக காரா அப்படின்னு சொல்கிறாங்க போல. அவர் திமுக காரரா இல்லையெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ மின்வெட்டு அப்படிங்கிறது நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இந்த ஆஃபீஸில், கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஏரியாவோட கம்மியாக நடக்குது. பட் இங்கே தொடர்ந்து மின்வெட்டு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, நான் தங்கியிருக்க இடத்துல அந்த மின்வெட்டு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் நான் 2 வீடியோ போட்டிருக்கேன் மின்வெட்டை பற்றி. இப்போது இதை பற்றி பேசுகிறதோட 3வது வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இது டெய்லி நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் டெய்லி இதை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன், வெறுப்பின் உச்சத்தில் இருப்பேன். அவனுக்கு நடக்கும்போது தான் தெரியும். ஸோ அதனால் யார் வந்து இந்த மாதிரி ஒரு குறையோ விமர்சனமோ கூறினாங்களோ, இப்போ 1 மாதத்துக்கு மேலே வேறு ஆயிடுச்சு, இனிமேல் நீங்கள் வந்து பழைய கதையே பாடுன்னு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் தான் பொறுப்பு, அதாவது தாவேக அரசாங்கம் தான் பொறுப்பு. எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களோ, குறை சொல்கிறாங்களோ, விமர்சனம் சொல்கிறாங்களோ, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்களோ, அவங்கள எல்லாரையுமே ஒரு கட்சி கூட அசோசியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கடைசியில் உங்களுக்கே வந்து தவறாக முடியும். அந்த ஜேகேன்ற நபர் மட்டும் இல்லை, எந்த கிரியேட்டர், ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே நிறைய பேர் இன்றைக்கி மின்வெட்டில் அவதிப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா போஸ்ட்லாம் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. டிவிகேவோட ஹேண்டில் வச்சுருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரலாக இருக்கவங்க, சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும், எல்லாம் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் யார் இதை பற்றி கேள்வி கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்கள வந்து முத்திரை குத்துறது அப்படிங்கிற விட்டுட்டு புடுங்கின ஃபியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒட்ட வைக்கிற வழியை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபியூஸை புடுங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை வந்து பார்த்தீங்கன்னா உஷாருன்னு வாட்சா விடுங்க. இல்லைனா வந்து இந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து துடைக்கவே முடியாத இடத்துக்கு போயிடும். அது முக்கியமாக உங்கள் கட்சிக்காக பேசுகிறேன்னு சில பேர் வாயை திறந்துட்டு போகிறான்ல, அவன் வாயெல்லாம் சிமெண்ட் போட்டு மூடுங்க. நன்றி.